நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது. ஜமேஷா முபீன் என்கின்ற ஒரு இளைஞன் ஒரு அசம்பாவிதத்தை செய்ய திட்டமிட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலே எல்லோரும் ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது அண்ணன் தமீம் அன்சாரி அவர்கள், மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டி தான் இளைஞர்களுக்கு மிக நல்ல ஒரு உதாரணமாக. ஆனா அதை எப்படி ரொம்ப நேக்காக ஹேண்டில் பண்ணணும். அந்த பேட்டியை கவனிச்சா அதுல கொஞ்சம் வார்த்தை பிசகினாலும் சிக்கலாயிட்டாங்க. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை கூட நாங்கள் அண்ணன் தான் கூப்பிடுறோம், எங்களுக்குள் விரோதம் என்பது அப்படி கிடையாது. நாங்க எப்படிலாம் எங்களுடைய செக்யூலரிசம், நாங்க எப்படி மதசார்பின்மையை மெயின்டைன் பண்றோம். அது அந்த பேட்டியினுடைய முடிவு எப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, மக்கள் மத்தியிலும் சரி அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில், ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மக்கள் மத்தியில விதைக்க நினைப்பது ஒன்றைத்தான். அவன் நம்மளை ப்ரொவோக் பண்ணுவான், நம்ம ரிட்டர்ன் கத்துனா பாத்தீங்களா இப்படி கத்துறான் என்று காட்டக்கூடிய ஸ்டேட் தான் அந்த அப்பதிலே மீண்டும் மீண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாங்கள் எப்போதும் வெறுப்புணர்வை விரும்பியதில்லை, நாங்கள் எப்போதும் இணக்கத்தை தான் விரும்பி இருக்கிறோம் என்று இளம் தலைமுறையிலிருந்து வந்த ஒரு தலைவர் பேசுவதை மிகப்பெரிய ரசனையாக என்னிடத்தில் பர்சனலா நிறைய பேர் சொன்னாங்க. அவருடைய பேட்டியை பாருங்கள் எப்படி தெளிவாக, அதே நேரத்தில் நமக்கு மத்தியிலே ஒரு உணர்ச்சியை தூண்டிவிடாமல் அதே நேரத்தில் இந்த பிரச்சனையை நேர்மையாக கையாளக்கூடிய விதம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில் அவர் கடந்து வந்த ஒரு பாதையிலே மன நெருடல் இருந்தாலும் அதையும் கடந்து தேர்தல் நேரத்திலே எங்கிருந்து கடந்து வந்தாரோ அவர்களே அழைப்பு கொடுக்க வரும்போதும் அவர்களிடத்திலும் அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கட்சியை, மனிதநேய ஜனநாயக கட்சியை இன்றைக்கு கடல் கடந்து இவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகள் கடந்து இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் வெளியேறிய முதலிலேயே சட்டமன்ற உறுப்பினரை பெறுகிறார். இரண்டாவது இதுல மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து மனிதநேய கலாச்சார பேரவையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இருக்கிறது. அது என்னவென்றால், கடந்த தேர்தலிலே எந்த விதமான பிரதிநிதித்துவமே இல்லை என்றாலும் கூட பாஜக என்கின்ற மனித விரோத சக்தியை எதிர்கொள்வதற்காக பிரதிநிதித்துவ சீட்டே இல்லை என்றாலும் கூட தார்மீக ரீதியாக ஆதரித்து சமூகத்தினுடைய நன்மைதான் முக்கியம் என்பதில் அவர் முன்னிலையில் நின்று மக்களை வழிநடத்தினார். நாளைக்கு பின்னால வரலாறு இப்படி ஒருத்தர் இருந்தார், எப்படின்னா வரலாற்று ஆக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் சிட்டிங்ல எம்எல்ஏ, அப்படி அந்த கேள்வி கேட்க முடியாது. அப்படி ஒருவர் இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த காலகட்டம் இட் இஸ் a crucial position, இந்த நேரத்தில் எனக்கு வேண்டியதுதான் முக்கியம் என்று நிற்க முடியாது என்று அவர் செய்தது ஒரு தனிப்பட்ட தமீம் அன்சாரியுடைய செயல்பாடாக பார்க்கவே முடியாது. நாளை ஜெனரேஷன்ஸ் டு கம், நாளை வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கு he set a great example. அவர் மிகப்பெரிய உதாரணத்தை வைத்திருக்கிறார். என்னன்னா, நாளைக்கு வரவங்களுக்கு அரசியல் பார்த்து இப்ப நானே யோசிக்கிறேன், நம்ம அரசியல் நல்லா ஆளாகணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் எப்படி இருந்தாங்க. இந்த மாதிரி டைம்ல முன்னாள் இந்த தலைவர்கள் எப்படி முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீ வேணா பாரு வரலாறுல யாருமே விட்டு கொடுத்தது இல்லப்பா அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கும். ஆனால் அப்படி 10 பக்கங்களை புரட்டினால் 9 பக்க வரலாறு இப்படி சொன்னால் ஒரே ஒரு பக்க வரலாறு மட்டும் மாற்றி பேசும். அதுதான் அந்த தமீம் அன்சாரியுடைய வரலாறு மட்டும் தனியாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப எம்எல்ஏ இதுவே கிடையாது. இப்ப இருக்கிற போதே சமூகத்துடைய நலன் முக்கியமா அல்லது தனக்கென்று கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிநிதித்துவம் முக்கியமா, அந்த ரெப்ரசன்டேஷன் முக்கியமா என்றால் நம்முடைய ரெப்ரசன்டேஷன் விட கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷன் முக்கியம். திங்கிங் டுவர்ட்ஸ் தி லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்பதை நோக்கி செல்லக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு வெகு நிறைவாக அந்த 8 ஆண்டுகளுக்குள் மக்களுக்கு மத்தியிலே இந்த ஆம்புலன்ஸ் சேவைகள் மக்களுக்கு மத்தியில் போட்டி இருக்கணும் இல்லையா? ஃபஸ்தபிகுல் ஹைராத் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்றார். நன்மையான விஷயங்கள் போட்டி போடுங்கள் என்று. இப்படி இன்றைக்கு தமிழகத்திலே செயல்பட்டு வரக்கூடிய அமைப்புகளுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக முந்திக்கொண்டு மக்கள் நல பணிகளை செய்வதிலும் ஒரு உத்வேகத்தோடும் அதே நேரம் எந்த காலகட்டத்திலும் உணர்ச்சியை தூண்டிவிட்டு விடாமல், எந்த காலகட்டத்திலும் அதில் குளிர் காய்ந்து விடாமல், எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படியாவது ஆகணும் என்கின்ற நெரேட்டிவே பிரேக் பண்ணி இது வரைக்கும் அப்படி வரல. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் யாருங்க எல்லாம் மத்தவங்க செட் பண்ண நெரேட்டிவ் அப்படிதான். என்னாலும் பரவாயில்ல, பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் முக்கியம் அப்படின்னு. அப்போ பார்ட்டி இன்ட்ரெஸ்ட், உதாரணத்துக்கு இது ஒன்றை சொல்லி முடிக்கலாம் ஆசை. குஜராத் தேர்தல் இப்ப வந்துச்சு இல்லையா? அப்ப இந்த ஒயர்ல ஒரு ஆர்டிகல், அந்த ஆர்டிகல்ல
பாஜகவில் வந்து 44 முன்னாள் எம்எல்ஏகளுக்கு சீட்டு. அதை சொன்னா இப்ப கரெக்டா பாஜகவுடைய 44 முன்னாள் எம்எல்ஏகளுக்கு சீட்டு. அதுல 12